பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபாய்ஸ் அகாடமி நடத்தும் 6ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நாங்கள் பேச வந்துள்ள தலைப்பு உறவுகள். இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. என்ற இந்த நபி அவர்களின் சொற்பொழிவின் போது தொடக்கமாக ஓதுவது இந்த ஆயத்துகள் தான். அதற்கு முன் ஹம்து செலவாத்து என்ற ஒரு செலவாத்து, அதை ஓதிட்டு தான் ரசுல்லா ஒவ்வொரு முறை மேடை பேச்சுகளே ஆரம்பிப்பாங்களாம். இப்போ உறவுகள் அப்படிங்கும் பொழுது இதுக்குள்ளேயே ஒன்றுக்கு ஒன்று உறவாக இருக்குது. ஹம்து செலவாத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை ஏகத்துவத்தை எடுத்து வைக்க அவங்கெல்லாம் குறைசியர்கள்லாம் ரொம்ப குழம்பி போய் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, எல்லாம் மண்டையில் ஏதோ ஆயிடுச்சு, இவரை மந்திரிக்கு போய் அழைச்சிட்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலலாம் அறிஞர்கள் அது மாதிரி உள்ளவங்கள்லாம் போய் ஓதி பார்க்கலாம் அழைச்சிட்டு போகிற ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் இருந்த பழக்கம் அது. இவங்களை முதல்ல அழைச்சிட்டு போகணுன்னு அங்கே உட்கார வச்சு, முகமதை நீங்கள் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு தெரில, ஓகே அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. முதல்ல அவரை பேச சொல்லுவோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹம்து செலவாத்து தான் முதல்ல ஓதுனாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லா. இன்னல் ஹம்துலில்லா அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஹம்து செலவாத்து ஓதி முடித்தோன்னோ அவர் அப்பேற்பட்ட அறிஞராம் இந்த முன்னாடி உட்காந்து ஓதி காமிச்சவங்க முன்னாடி ரசூலுல்லா முன்னாடி உள்ளவர் இதை கேட்ட உடனே இவருக்காக இருக்குங்கிறீங்க, இவருக்கா அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு அவர் இஸ்லாம் ஆயிட்டார். கிறிஸ்துவர் அவர், ஒரு அறிஞர், ஒரு ஓதி பார்க்குறவர், இறை நம்பிக்கை ஏகத்துவத்தை ஏற்றுக்காதவர். இதை ஓதி காமிச்சோடனே மாறிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு தொடர்பை கம்யூனிகேட்டை இதில் வச்சுருந்துருக்கோம், பார்த்துக்குங்க. அதே போல் 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல் குர்ஆனில் யா யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீங்கிற தொடங்குகிற அந்த வார்த்தை, அந்த வசனத்தில் அதே ரசூல்லா இதை முன்னிறுத்தி தான் சொற்பொழிவுகளை சில சமயம் இல்லை நிறைய தடவை இதை தான் முன்னிறுத்தி ஓதுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எவனை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹுவையும் உறவையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கின்றான்னு சொல்கிறான். அந்த அவங்க ஆரம்பிக்கிற அந்த சொற்பொழிவோட முதல் அத்தியாயத்தோட வசனம், 4வது அத்தியாயத்தோட முதல் வசனத்திலேயே இந்த உறவை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எவனை முன்னிறுத்தி, அரபியர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கான், அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் பொழுது என்னுடைய உறவுகளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு வழக்கமே இருந்துச்சான். அதை தான் குர்ஆனில் அல்லாஹ்வே இறக்கிட்டான். அப்போ உறவுங்கிறது அல்லாஹுக்கே அப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தது. அந்த உறவு தான் அர்ஷோட காலை பிடிச்சிக்கிட்டு நிற்குமா, யாரும் பிரிஞ்சிடாதீங்க, எல்லாம் ஒன்றா இருங்க, உறவாக இருங்க அப்படின்னு சொல்லி துவா கேட்டுக்கிட்டே இருக்கமா அல்லாஹுடைய அர்ஷோட காலில் நின்று. அதே போல் இதில் தான் சொல்லப்பட்டிருக்கு
மஸ்னா 2 சுலாச 3 ருபா 4 இப்படி தான் 600 ரெக்கைகளுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகிட்ட வஹியை கொண்டு வர்றாங்க. 7 வகையான முறையில் வஹியை கொண்டு வந்து கொடுத்தவங்க. இப்படி தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட இறக்கைகள் இருக்குமா. அப்படியே 2 3 4 மஸ்னா சுலாசா ருபா 600 ரெக்கையை கொண்டு கிழக்கு பக்கம் ஒரு திசையை மறைச்சிக்கிட்டு வந்து நிற்பாங்களாம். அதை பார்த்து தான் பயந்தவங்க முதல்ல சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி உன்னுடைய இறைவனின் நாமத்தை கொண்டு ஓதுவீராகன்றோன்னா அவங்க நடுங்கி போயிட்டாங்க. அன்னவும் ஏதோ தெரியல, யார் இது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லி 3ஆவது தடவை இருக கட்டி அணைச்சோன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இக்ரா பிஸ்மி, எனக்கு ஓத தெரியாதே, நான் உம்மி நபியாச்சு, எனக்கு ஓத தெரியாது. 3ஆவது தடவை சொன்னோன்னும் ஓதுறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அந்த ஜபலே நூறுங்கிற மலையில் ஹிரா குகையில் அவங்க தமம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த அறியாமை காலத்தில் இருக்கிற இந்த கூட்டங்கள் மக்கள் இப்படி சிலையை வணங்கிக்கிட்டு ஏதோ கெட்டது, திருட்டு, பொய், கொள்ளை அப்படி ஒரு நல்ல வழியே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. தடுமாறி எப்படி ஆள்லாம் இதெல்லாம் மாறப்போகுதுன்னு துவா தான் கேட்குறாங்க. அப்போ இதை மாதிரி ஒன்று வந்தோனோ இது என்னன்னு நம்ம நினைக்கிறதுன்ட்டு பயந்துட்டு அப்போ நேராக யார்கிட்ட போகிறாங்க? தன்னுடைய மனைவி, தனக்கு உறவாக அமைக்கப்பட்ட மனைவி கிட்ட போகிறாங்க. எனக்கு போர்த்துங்க. அவங்க மடியில் படுத்துக்கிட்டாங்க. இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட சொல்லி அப்போ அந்த உறவு தான் அவங்கள மன ஆறுதல் அடைய செய்யுது. அப்போது அந்த உறவுங்கிறது கணவன் மனைவி உறவையை இறைவன் இன்னொரு வகையில் என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு சமமாக சிரம் பணிய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டால், யாரை கட்டளையிடுவேன்? மனைவி கணவனுக்கு சிரம் பணிய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம கணவன் மனைவிலாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. கணவனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு வாங்க போங்க, அப்புறம் வா போ, அப்புறம் வாடா போடா, அப்புறம் பேர், இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நேமே சொல்லி கூப்பிட்ற மாதிரி. நல்லா பாதுகாக்கணும். அப்போது ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தர் எனக்கு நட்பு கொள்ளக்கூடிய உறவுன்னா எது ரசூலுல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 3 தடவை உன் தாய், 2ஆவது தடவையும் கேட்குறாங்க உன் தாய், 3ஆவது தடவை உன் தாய், 4ஆவது தான் உன் தந்தை அப்படிங்கிறாங்க. நம்ம அம்மா அத்தா கிட்டலாம் எப்படி நம்ம நட்போட நிறையா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்கிறோமான்னு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த நட்புணர்வோட நம்மக்கிட்ட நடந்தது கொண்டதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோமா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளும் குழந்தைகளை விட்டுறக்கூடாது. அவங்கக்கிட்டேயும் நல்லது கெட்டது எடுத்து பேசணும். அதே போல் செல்லங்கிறது சாப்பிட்றதுக்கு தான் செல்லம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிட தான் செல்லம் கொஞ்சணும், மற்ற விஷயத்தெல்லாம் கண்டிஷனாக தான் இருக்கணும். இது பெற்றோர்களுடைய கடமை. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக குரான் முழுக்க ஒவ்வொன்றோடு ஒவ்வொன்று உறவுப்படுத்தி தொடர்புப்படுத்தி கம்யூனிகேட்டடாக தான் நல்லா கொடுத்துருக்கான். ஒன்றோட ஒன்று தொடர்புப்படுத்தி. எப்படின்னு பாருங்களேன். ஒரு ஃபாத்தியா சூறாவே எடுத்துக்கோங்க. அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வையே புகழ்ந்துக்கிட்டே வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். அப்படியே துவாவாக மாறுது. அல்லாவை புகழ்ந்துட்டு அப்படியே துவாவாக மாறுது. பிரதிபலன் அளிக்கப்படும் அந்நாளில் எங்களை நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்திடுவாயாக. எவர்கள் கெட்டது செய்தாங்களோ அவங்க பக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி முடியுது. துவாவாக புகழ்ச்சியாக ஆரம்பித்து துவாவில் கொண்டு வந்து முடிப்பாங்க. அது மாதிரி குரானில் நிறைய இடத்துல அல்லாஹ் நம்மளை இது பண்ணி ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு
ஒவ்வொரு செய்தியோட இன்னொரு செய்தியை தொடர்புபடுத்தி தான் சொல்லுவான். அப்படியாகத்தான் அந்த குரானை அமைஞ்சிருக்கு. ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் பக்கத்து வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கொண்ட ஒருவர் தன் விருந்தினரை நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கொண்ட ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். இது ஈமான்ல ஒரு கிளை. இது உறவினர்களோட சேர்ந்து வாழுதல்ங்கிறது. உன்னுடைய ஆயுள் நீட்டிக்க வேண்டுமா, நீ உறவினர்களை அதிகரிச்சுக்கோ, அவங்கள அனுசரித்து வாழு, அவங்கள சேர்த்துக்க. தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? உனக்கு மிஞ்சியது போக, உன் செலவு போக மீதம் உள்ளதை தர்மம் செய். அந்த தர்மத்தையும் உன் உறவினர்களுக்கே செய்யினாங்க. ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அது மாதிரி என்கிட்ட ஒரே ஒரு பொண்ணு, நிறைய சொத்து இருக்கு, எல்லாத்தையும் நான் தானம் செஞ்சிடலான் இருக்கேன் ரசூலல்லா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், நீ 3ல் ஒரு பங்கு கொடு. அவங்க ஃபஸ்ட்டு அப்படி அவங்க என்ன ஆழமான்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக ரசூல்லா ஃபஸ்ட்டு 3ல் ஒரு பங்கு கொடு அப்படிங்கிறாங்க. ஓகே ரசூலல்லா, இல்லை 10ல் ஒரு பங்கு கொடு. அதுக்கப்புறம் யோசிச்சு, அதுவும் கொடுக்க வேணாம், ஏன் உன்னுடைய சந்ததியினரை பிறரிடம் யாசகம் கேட்கும் ஒரு யாசகராக விற்று செல்வதை விட சிறந்தது நீ அவர்களுக்காக சேர்த்து வைப்பது தான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு, பைருஹாங்கிற ஒரு தோட்டம் எனக்கு விருப்பமானதை நான் உறவினர்களுக்கு கொடுக்குறேன் ரசூலுல்லாஹ்னும், அதை கொடு. உனக்கு விருப்பமானதை உன் உறவினர்களுக்கு தானமாக தர்மமாக கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், இவங்களுக்கும் மன திருப்தி, மன நிம்மதியாக இருந்துச்சு. இப்படி ரசூல்லா ஒவ்வொரு ஹதீஸின் போதும் ஒவ்வொருவர்களுடைய தேவைக்காக தன்னிடம் ஐயம் கேட்கும் பொழுதும் உறவுகளை முன்னிறுத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போல்லாம் இது அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ், ஒன் ஃபேமிலி ஒன் ரூஃப் தான் இப்போ போயிட்டுருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உறவு என்பது அரிசை பிடித்து கொண்டு என்னை இணைத்து வாழ்பவரை அல்லாஹு இணைத்து கொள்வான், என்னை பிரித்து விடுபவரை அல்லாஹு பிரித்து விடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் 5989, முஸ்லீமில் 2555வது ஹதீஸா இது வருது. இரத்த உறவு என்பது எப்படியா, இஸ்மாயில் அவர்களின் தாய் ஹாஜர் இருந்தார்கள் என்பதாகும். பொறுப்பு என்பது அவர்களிலிருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிமின் தாயார் மாரியா ரலியல்லாஹு அவர்கள் என்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அவங்க ஒரு மிஸ்ருவாசி, அதே போல் இப்ராஹிம் நபியின் தாயார் மாரியா ஒரு மிஸ்ருவாசி. எப்படி தொடர்பு படுத்திருக்காங்க பாருங்க அல்லாஹ். அதே போல் கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. கம்யூனிகேஷன் தொடர்பு உறவுகள்னு வரும்பொழுது கம்யூனிகேஷன் கேப் வந்துடுது. ஏன் நாங்களாம் 2K கிட்ஸ், நீங்கள்லாம் 80s 90s அப்படிம்பாங்க. ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாக தன்னுடைய உறவினர்களை தான் ரசூல்லா தேர்ந்தெடுத்தாங்க. தன்னுடைய உறவினர்கள்ட்டேருந்து தான் ஏகத்துவத்தை தாவ பணியை ஆரம்பிக்க சொல்லியிருக்கான். ஆரம்பித்தது அதான், அப்படிதான். ஆனால் இணைஞ்சது என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. சித்திக்ங்கிற பேர் யார் வச்சா? உண்மையாளர் அப்படிங்கிற பேரை ரசூல்லா தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான். அவங்களுடைய ஈமானியம் நம்ம ஈமானியம் ஒரே தட்டில் வச்சா வேற டாபிக் ஆகுது. அவங்களுடைய ஈமான் தான் பெருசாக இருக்குமா மீசான்கிற திராசில் வச்சா. அந்த அளவுக்கு ஈமான் கொண்டுட்டாங்க நம்பிக்கையாளர்களான முதல் 2ஆம் கலீஃபாவானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நேரமின்மை காரணமாக இதனுடன் முடித்துக் கொள்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த
அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்க.